ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் நம்ம கனி செஞ்ச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ நான் மிக்சியில் கொடுத்து அடிச்சுக்க போகிறேன். சாதம் கொஞ்சம் விதையாக இருக்கிறதுனால மிக்சியில் கொடுத்து அதை அடிச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் சொரன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை அதில் போட்டுக்கலாங்க. இப்போ தயிர் எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு தயிர் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப தயிர் தண்ணியாக ஆயிடக்கூடாதுங்க, நல்லா கெட்டியாகவே இருக்கணும். ஏன்னா உருண்டை பிடிக்கும் போது அப்போ தான் கெட்டியாக வரும். தயிர் ஒரு ஸ்பூனாக போட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ பிசைஞ்சாச்சு, நல்லா கெட்டியாகவே இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவு மைதா மாவு போட்டிருக்கீங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது டிப் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், போதும், சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் தாளிக்க ரெடி பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கு நம்ம தாளிச்சுக்கிறணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடித்ததும் இஞ்சியை லேசாக நான் துருவி வச்சுருக்கேன், அந்த இஞ்சியையும் போட்டுக்கோங்க. இஞ்சி ஃப்ளேவர் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு தோணுச்சு, அதனால் இஞ்சி போட்டிருக்கேன் நான். இஞ்சி லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினதும் நீங்கள் தயிர் சாதத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவு ரெடி பண்ணியாச்சு, தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு, பிரெட் தூள் ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஊறுகாய் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் மாங்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிச்சிக்க போகிறேன். அதை லேசாக குழி போட்டு இந்த ஊறுகாயை எடுத்து நடுவில் வைக்கிறேன். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிக்கிறணும். இப்போ மைதா மாவை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் தூள்லையும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. மேலே நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நான் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வாங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை இதில் போட்டுடலாங்க. சிம்மில் வச்சு விடுங்க, அப்போ தான் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். வெளியே நல்லா முறுமுறுன்னு வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வெளியே நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ளே நம்ம எப்பயும் போல் தயிர் சாதம் அந்த ஊறுகாய் வச்சதாங்க இதில் ஹைலைட்டே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.